வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமோட ரிசல்ட் வந்து எப்போ வரும் அப்படின்றது எல்லோரும் கமெண்ட் பாக்ஸில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. அக்கா ரிசல்ட் எப்போ வரும் வீடியோ போடுங்க, அதை பற்றி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருக்கிறீங்க. அதை பற்றின இன்ஃபர்மேஷன் தாங்க இந்த வீடியோவில் நம்ம கொடுக்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட ஜூனியர் ஃபெரிப், ஜூனியரு, அப்புறம் ரீடர், எக்ஸாமினர் இவங்கெல்லாம் ஆல்ரெடி எக்ஸாம் எழுதி ஒரு 1.5 month அந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம வந்து அதுக்கப்புறமா வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு, காஃபி அட்டெண்டரு, மசால்ச்சி, வாட்ச்மேன் இவங்களுக்கெல்லாம் கடந்த 9, 10 தேதிகளில் வந்து வச்சுருந்தாங்க எக்ஸாமு. எல்லோரும் எழுதி எல்லாருக்குமே வந்து ஆன்சர் கீயும் தனித்தனியாக வந்து எல்லாருக்குமே ஆன்சர் கீயும் வெப்சைட்டில் போட்டுட்டாங்க ஆல்ரெடி. நம்ம அதை பார்த்தாலே தெரியும் நமக்கு வந்து எவ்வளோ மார்க்கு அப்படின்றது, நம்ம மார்க் என்ன அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம வந்து எவ்வளோ வந்து கட் ஆஃப் வரும் அப்படின்றத நம்ம அதை பற்றின வீடியோ வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்க்கும் தனித்தனியாக நம்ம சேனலில் வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க போய் பாருங்கள். உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ரிசல்ட் டேட் எப்போ வரும்னு பார்க்கலாம். அதாவது எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பெலிப்ஸ், சீனியர் பெலிப்ஸ்லாம் ஃபஸ்ட்டே வந்து எழுதிட்டாங்க. அவங்களுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட் வருங்க. நமக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், மசால்ச்சி, வாட்ச்மேன் அவங்களுக்குலாம் 2வது தான் ரிசல்ட் வரும். ஆல்ரெடி எல்லாருக்குமே ஆன்சர் கீ ரிலீஸ் பண்ணனதுனால இப்போ வந்து அவங்க எக்ஸாமுக்கான ரிசல்ட் வெளியிடுற ப்ராசஸில் தான் இருப்பாங்க. மேக்ஸிமம் வந்து ஜூனியர் பெலிப், ஜூனியர் பெலிப், ரீடர், எக்ஸாமினர் அவங்களுக்கெல்லாம் இந்த மந்த் எண்டு இல்லை டிசம்பர் 1st வீக்குள்ளேயே வந்து விடுறதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்குங்க. ஏன்னா அஃபிஷியலாக அவங்க வந்து நமக்கு இந்த தேதியில் வந்து ரிசல்ட் வெளியிடுறோம் அப்படின்றத வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட்லேருந்து எதுவுமே வந்து நமக்கு தகவல் வரல. ஆனால் ஆல்ரெடி எல்லாருக்குமே ஆன்சர் கீ வெளியிட்டுட்டாங்க. எல்லாருக்குமே ஆன்சர் கீ எக்ஸாமில் எல்லாருக்குமே ஆன்சர் கீ வந்துடுச்சு. அதனால் வந்து அடுத்து வந்து ரிசல்ட் விடுற ப்ராசஸ் தாங்க இருக்கும். அடுத்ததான் வந்து மெட்ராஸ் ஹைகோர்ட்டோட நோட்டிஃபிகேஷன் என்னவா இருக்கும்னா வந்து ரிசல்ட் வெளியிடுற ப்ராசஸ் தான் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நமக்கு முன்னாடி தேர்வு எழுதினவங்க ஆஃபீஸர்ஸுக்கெலாம் முன்னாடி எழுதியிருப்பாங்க இல்லையா, ரீடரு, அவங்க ஜூனியர் பேர் அவங்களுக்கெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு ரிசல்ட் விட்டுருவாங்க. அவங்களுக்கு விட்டு ஒரு வாரமோ 10 நாட்கள்லையோ ஆஃபீஸர்ஸ், மசால்ச்சி இவங்களுக்கெல்லாம் வந்து ரிசல்ட் விட்டுருவாங்க. அதுக்கப்புறமா நமக்கு வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்குது, ஓரல் எக்ஸாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. அதனால் வந்து டிலே பண்ணவே மாட்டாங்க. நம்ம ஜனவரி, பிப்ரவரியில் போய் ஜாயின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஒர்க்குக்கு. அதனால் வந்து ரொம்ப நாள் தள்ளிப்படும். மேக்ஸிமம் வந்து டிசம்பர் எண்டுக்குள்ளேயே வந்து எல்லாருக்குமே ரிசல்ட் வெளியிடுறதுக்கு கண்டிப்பாக அதிக வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கு மேலே தாண்டவே தாண்டாது. ஏன்னா நமக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எல்லாருக்குமே இருக்குது. ஏன்னா ஜூனியர் ரீடரு அவங்களுக்கெல்லாமே ப்ராக்டிக்கல் இருக்குது. அதுக்கப்புறம் ஆஃபீஸர்ஸ், மசால்ச்சி இவங்களுக்கும் ப்ராக்டிக்கல் இருக்குது. எல்லாருக்குமே ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வைக்கணும். ப்ராக்டிக்கல் எக்ஸாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஓரல் எக்ஸாமும் வைக்கணும். அதனால் ரொம்ப நாள் தள்ளி போட மாட்டாங்க. சீக்கிரமாகவே ஒரு 10 நாள் அந்த மாதிரி அவ்வளோதான் டைம் எடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே வந்து எடுத்துக்க மாட்டாங்க. சீக்கிரமாகவே நமக்கு ரிசல்ட் வர்றதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு வந்து ரொம்ப நாள் வந்து பெண்டிங்கில் போட்டுட்டுலாம் இருக்க மாட்டாங்க. கண்டிப்பாக வந்து சீக்கிரமாகவே வந்து ரிசல்ட் வெளியிடுறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் ஒரு 15 days 20 daysக்குள்ளேயே கண்டிப்பாக வந்து ரிசல்ட் வெளியிட்டுருவாங்க. அதுக்கப்புறமா நமக்கு ப்ராக்டிக்கல் சம்மந்தமான எக்ஸாம்ஸ் நடக்கும். அதுக்கப்புறம் வைவா வைஸ், அதுக்கப்புறம் ஜனவரி, பிப்ரவரியில் நம்ம நேரடியாக போய் ஜாப்புக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி தாங்க ப்ராசஸ் வந்து நடக்கும். இதை பற்றி உங்களுக்கு எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.